வா கோவாலு, வா வா. என்ன விஷயம் அண்ணே? நான் ஏதாவது தொந்தரவு பண்ணுறேண்ணே? நீங்கள் வேறு உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதனால் வரவே பயமாக இருக்குண்ணே. சரி வா வா, அப்படி தான் சொல்லுவேன். நீ மாட்ட வந்து உன் கருத்தை சொல்லிட்டு போ. என்ன விஷயம் இன்றைக்கி? அண்ணா, இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் படித்தேண்ணே. ஒருத்தர் அருமையான சிந்தனை களம்னு எழுதியிருந்தார். அதில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாருண்ணே, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. என்ன கதை அது? நம்மளை வந்து அடுத்தவங்க ஏதாவது குறை சொல்லும்போது அதை நம்ம வந்து அந்த குறையில் ஏதாவது சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதை திருத்தறதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேலே நம்ம கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்தை எழுதியிருந்தாருண்ணே. என்ன கதை? அதை கதையை சொல்லும் முதல்ல. அதாவது ஒருத்தன் ஆடெல்லாம் ஓட்டு போனான்னே. நிறைய ஆடு இருந்தது. அப்போ ஒரு நீட்டு குச்சி வச்சுக்கிட்டானே. அந்த ஆடு ஏதாவது மாறி போச்சுன்னா அந்த குச்சியால் அந்த சைடில் ஒரு அடி அடிப்பானே. அந்த ஆடு திரும்ப அந்த மந்தைக்குள்ளே வந்து ஒழுங்காக போகணும். இப்போ 2 பக்கமும் அடிச்சுட்டே இருப்பானே. இது என்ன ஆகி போச்சு, அந்த அடி வாங்கி அந்த ஆட்டுக்கு சைடில் கொஞ்சம் லேசாக வீக்கம் வந்து வலி வந்துருச்சுண்ணே. இந்த ஆட்டை விலைக்கு வாங்க வர்றாள் சதை இருக்கான்னு அமுக்கும்போது அந்த இடத்துல அந்த சதை கொஞ்சம் வீங்கி இருக்கும். அது அவர் அமுக்கும், அந்த ஆட்டுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குமாண்ணே. இந்த எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான், நம்ம வழி தெரிஞ்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு அவர் கூட சந்தோஷமாக போமாண்ணே. அந்த ஆடு என்ன கதை ஆகும்னு சொல்ல வேணாண்ணே அப்படின்னு அந்த கதை வந்திருக்குண்ணே. ஆமாப்பா, இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மனுஷன் வந்து குறைகளை காது கொடுத்து கேட்க விரும்பாதனால தான் கஷ்டப்படுறான். பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாட்டா கூட அடிக்கடி சொல்லுவார், வரக்கூடிய விமர்சனங்களை பரிசீலித்து அதை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிதானே? ஆனால் ஏன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க? மக்களுக்கு குறைகளை ஏற்றுக்க முடியல. அதுதான் வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒரு மன்னனுக்கு இடித்து அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சர் இல்லட்டா அவர் யாரும் கெடுக்க வேணாம், தானாகவே அவர் கெட்டு போவார்னு சொல்லியிருக்காருண்ணே. அருமண்ணே. சரித்திரத்தில் இன்னும் ஒன்றுப்பா, இந்த நெப்போலியன் குதிரையில் வருவார், அசத்தில் அப்படியே தூங்குவார். எங்கேயாவது வெற்றி பெற்றால் வந்து அவர்கிட்ட எழுப்பி சொல்லக்கூடாது, அவர் கோபம் வந்துடும். பிரச்சனைகள் இருந்தால் வந்து சொல்லுங்கள், நெகட்டிவாக எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்லுவார். அப்போ நம்மளை பற்றி யாராவது விமர்சித்தா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதில் நம்ம எவ்வளோ மாற முடியும், திருந்த முடியும்னு பார்க்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. அருமண்ணே வரண்ணே.